வணக்கம் நண்பர்களே. கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிந்து போனவங்களை எப்படி வர வைக்கிறது, அல்லது கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருப்பாங்க, அவங்க ஒற்றுமை இல்லாமல் இருப்பாங்க, அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது, இதற்கான முறையை சொல்கிறேன். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீங்கள் வர வைக்கலாம். இதற்கு ஒரு நல்ல நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எந்திரிச்சு குளிச்சுட்டு, திருவாதிரை வேர், அந்த வேருக்கு நீங்கள் காப்பு கட்டி சாப்பிட விட்டு செய்து அந்த வேரை மட்டும் எடுத்துக்கங்க. எடுத்து வேரை தண்ணி கட் பண்ணிக்கங்க. பிறகு ஒரு செப்பு தட்டில் வசிய சக்கரம் வரைந்து அந்த சக்கரத்துக்கு கீழே யார் உங்களை விட்டுட்டு போனாங்களோ அவங்களுடைய பேர் எழுதுங்க. இப்போ ஒரு ஆண் விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா அவங்க அம்மா பேர் எழுதி இன்னார் மகன் இன்னார் அப்படின்னு சொல்லி கீழே எழுதிக்கங்க. அல்லது பெண் விட்டு போயிருந்தாலும் சரி, இன்னார் மகள் இன்னார்னு சொல்லி பேர் எழுதிக்கங்க. எழுதிய பிறகு அந்த செப்பு தகட்டுக்குள்ளே அந்த வேரை வைங்க. பிறகு உங்களை விட்டுட்டு போனாங்க பார்த்தீங்களா, அவங்களோட தலைமுடியோ அல்லது அழுக்கு துணியோ காலடி மண்ணோ அல்லது நகமோ ஏதோ ஒரு பொருள் அந்த செப்பு தட்டில் வச்சு இது மூணையும் நல்லா சுருட்டுங்க. சுருட்டி ஒரு தாயத்தில் அடைச்சிருங்க. அடைத்த பிறகு நீங்கள் கிழக்கு முகமாக அமர்ந்து ஊதுபத்தி கற்பூரம் காட்டி ஒரு எலுமிச்சம்பழம் பலி கொடுத்து வசி மந்திரத்தை 1008 ஜபிக்கணும். ஜபித்து நீங்கள் கட்டிக்கிட்டீங்கன்னா உங்களை விட்டுட்டு போனவங்க உங்களை தேடி வந்துடுவாங்க. அல்லது உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. இது 100% வெற்றியாகும். இதற்குண்டான மந்திரமும் எந்திரமும் மட்டும் நான் மறைச்சிருக்கிறேன். அதை நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஆனால் இந்த பூஜை முறை எல்லாமே தெய்வ சக்தி இறக்குறவங்க செய்தால் மட்டும்தான் வெற்றியாகும். தெய்வ சக்தி இல்லாதவங்க நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். பூஜை வெற்றியாகாது. யாராக இருந்தாலும் சரி, தெய்வ சக்தி இறக்குறவங்க தான் பூஜை செஞ்ச கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாகும். உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்து நல்ல வீடியோ நான் போடுறேன். நன்றிங்க.